ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல போகிறேன். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டவுட்டாக கூட இருக்கலாம். ஃபவுண்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்ம ஸ்கின் டோன் இந்த கலரில் இருக்கே இந்த கலரில் இருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இதில் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃபவுண்டேஷன் கடையில் போயிட்டு வாங்கிட்டு நமக்கு அது ஆக்சுவலாக நம்மளோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காகவே இருக்காது. இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் நிறைய நடந்திருக்கு. பட் லேட்டர் நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஓகே இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணேன். பட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஹான்சிங்காக தான். எப்பவுமே நம்மளோட ஸ்கின் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது கன்சீலர். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேஸ் கவர் அப் பண்ணுறதுக்கு தான். ஸோ கன்சீலர் போட்டுட்டு மேலே கவர் அப் பண்ணி ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட ஸ்கின் டைப். ஸ்கின் டைப் நிறைய இருக்குது. ட்ரை ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் வாங்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வாங்குறது ட்ரை ஸ்கின் பீப்புள் எப்போவுமே லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வாங்குவாங்க. ஆயிலி ஸ்கின் பீப்புள் பவுடர் ஃபவுண்டேஷன் வாங்குவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட ஃபார்முலாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஃபார்முலா நம்மளுடைய ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. பல காலமாக ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபவுண்டேஷனை கையில் செக் பண்ணி பார்த்து வாங்குவாங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட கையோடைய டோனும் அதே மாதிரி நெக்கோ இல்லை ஃபேஸோட டோனும் ஒரே மாதிரி கிடையாது. ஃபேஸ் நெக்கு ஒரு டோன்ல இருக்கும். நம்ம கை நல்லா சன்டான் ஆயிருக்கலாம், கொஞ்சம் கலர் கம்மியாக கூட ஆயிருக்கலாம். ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்கின் டைப் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் அண்டர் டோனும் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஸ்கின் அண்டர் டோன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. நான் ஏற்கனவே அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கேற்ற கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. ரொம்ப ஷார்ட்டாக நான் இப்போ சொல்கிறேன். யூஸ்வலாகவே 3 டைப் ஆஃப் ஸ்கின் அண்டர் டோன்ஸ் இருக்கு. வார்மர் ஸ்கின் அண்டர் டோன், கூலர் ஸ்கின் அண்டர் டோன், நியூட்ரல் ஸ்கின் அண்டர் டோன். ஸோ இதில் 3 ஸ்கின் அண்டர் டோனு எப்படி எனக்கு என்ன ஸ்கின் அண்டர் டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கையை பாருங்க. உங்க கையில இருக்கிற வெயின்ஸ் இருக்கு. இந்த வெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்கு? இப்போ எனக்கு இங்க கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ என்னோடது வார்மர் ஸ்கின் டோன். கிரீன் கலர்ல இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே வார்ம் ஸ்கின் டோன்ல ஃபாலோ ஆவாங்க. இதுவே இந்த வெயின்ஸ் ப்ளூ கலர்ல தெரியுதுன்னா அவங்க கூலர் ஸ்கின் அண்டர் டோன். வார்மரா கூலரானே டவுட்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 கலராகவும் மாத்தி மாத்தி தெரியும். ப்ளூவாகவும் தெரியும், கிரீனாகவும் தெரியும், கன்ஃபியூஸ்டா இருக்கும். அவங்கெல்லாம் நியூட்ரல் ஸ்கின் அண்டர் டோன். உங்களால் ஸ்கின் அண்டர் டோன் கண்டுபிடிக்கவே முடியல ரிஸ்ட் வச்சேன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் ஷர்ட் ஆர் ஒயிட் டிஷர்ட் வேர் பண்ணிட்டு நேச்சுரல் சன்லைட்ல போய் நின்று பாருங்க. நின்று பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா சன்னுக்கு கீழே நிற்கும் போது உங்களோட ஸ்கின்ல எல்லோவா தெரியும். அவங்க எல்லாம் வார்மர் ஸ்கின் டோன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா பிங்கா இருக்கும். அவங்க கூல் ஸ்கின் அண்டர் டோன். இதுவே உங்களுக்கு எல்லோவாகவும் இல்லை பிங்காவும் இல்லைன்னா அவங்கெல்லாம் நியூட்ரல் ஸ்கின் அண்டர் டோன்ல வருவாங்க. ஸோ ஸ்கின் அண்டர் டோன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்பவும் உங்களால ஃபவுண்டேஷனை ஷாப்ல போய் வாங்க முடியல. ஏன்னா ஃபவுண்டேஷன் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஷேட் அதிகமா வாங்கணும். உங்க ஸ்கின் டோனை விட அதிகமா ஒரு ஷேட் லைட்டரா வாங்கும்போது ஸ்கின் டோனோட உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா எப்பவுமே ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கொஞ்ச நேரம் ஆக்சிடைஸ் ஆகி உங்க ஸ்கின் டோனோட கொஞ்சம் போய் உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்கரா காமிக்கும் உங்களை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபவுண்டேஷன் ஒரு ஷேட் லைட்டரா வாங்கிட்டீங்கன்னா உங்க நேச்சுரல் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆயிடும். ஸோ ஸ்கின் டைப் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கின் அண்டர் டோன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. பட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் வேணுங்கிறத நீங்க யோசிக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன்ல வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்கு. லைட் கவரேஜ், மீடியம் கவரேஜ், ஃபுல் கவரேஜ் அப்படின்னு. லைட் கவரேஜ்ங்கிறது உங்களுடைய ஸ்கின் டோனை ஈவன் பண்ணும். அப்பவுமே ஃபுல்லா ஹைட் பண்ணாது, உங்க ஸ்கின்னையே ஹைட் பண்ணாது. உங்களோட ஸ்கின் நேச்சுரல் ஸ்கின் எப்பவுமே வெளியில தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். பட் லைட்டா ஃபிளாஸ்லாம் கவர் பண்ண முடியும். மீடியம் கவரேஜ்ங்கிறது எனக்கு கொஞ்சம் தான் ப்ராப்ளம் என் ஸ்கின்ல, எனக்கு பெருசா தேவையில்லை அப்படின்றவங்க மீடியம்க்கு போயிடுவாங்க. இதுவே ஃபுல் கவரேஜ்ங்கிறது உங்களுடைய ஃபிளாஸை எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிடும். ஸோ எதுவுமே தெரியாது, உங்க ஸ்கின்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஸ் இருக்கிற ஸ்கின் பீப்புளெலாம் ஃபுல் கவரேஜுக்கு தான் போவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் ஆன்லைன்லேயே இப்போல்லாம் ஆப் வந்திருக்கு. ஜஸ்ட் ஃபேஸ் காமிச்சா போதும், லைக் ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் என்ன ஷேடுங்கிறது அவங்களே சொல்லிடுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்குங்கிறது நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்கின் டோன் தெரியணும், ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இப்போ இங்க வந்து அல்டா பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஷேட் ஃபைண்டர் டூல்ல என்னோட ஷேட் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் யுவர் ஃபவுண்டேஷன் சர்ச் இயர்னு. ஸோ இங்க கேட்டுடுறாங்க பாருங்க, விச் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கவரேஜ் ஆர் யூ லுக்கிங் ஃபார். ஸோ நான் வந்து இங்க ஃபுல் ஃபுல் வேண்டாம், எனக்கு வந்து ஓகே மீடியம்னு போடலாம். வாட் ஃபினிஷ் ஆர் யூ லுக்கிங் ஃபார். ஸோ நேச்சுரல் ஃபினிஷ். விச் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆர் யூ லுக்கிங் ஃபார். ஸோ எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நமக்கு வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷனை கிளிக் பண்ணிட்டேன். வுட் யூ லைக் எஸ்பிஎஃப். ஸோ ஃபவுண்டேஷன்லேயே இப்போலாம் எஸ்பிஎஃப் வருது, எனக்கு எஸ்பிஎஃப் வேண்டாம். ஸோ எஸ்பிஎஃப் நோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் வாட் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூன்னு சொல்லி சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆயில் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, வீகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, அப்புறம் குளுட்டன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, இந்த மாதிரிலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஹைப்போ அலர்ஜெனிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஹைப்போ அலர்ஜெனிக் நமக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராது. இல்லை மினரல் ஃபவுண்டேஷன். ஸோ மினரல்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே இவங்க வந்து ஜூஸ் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்னுடைய ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணுறேன், எல்லோ ஸ்கின் டோன். ஸோ நான் செலக்ட் பண்ணதில் அவங்க கொடுத்த ஷேடு பார்த்தீங்கன்னா 14 சாண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேடு, 14 ஷேடு கொடுத்துருக்காங்க. ஃபார் லைட் டு மீடியம் ஸ்கின் வித் எல்லோ ஸ்கின் அண்டர்டோன். ஸோ அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இது கான்ஃபிடென்ட்டாக தெரியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்னா, ஷாப்பில் போயிட்டு இதே ஷேடை டெஸ்டர் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாங்கணும். அப்படி எனக்கு வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி இது கரெக்டான ஷேட் அப்படின்னா நான் வந்து தாராளமாக ஆன்லைனில் வாங்கிடலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வாட்டி கடையில் போயிட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களுடைய ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் அதிகமாக இருக்கணும். உங்களுடைய ஃபினிஷ் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்க. லைக் என்னோட ஸ்கின் டோன் வந்து இப்படி வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண உடனே ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கணும், அப்புறம் டியூயியாக இருக்கணும், சாட்டன் மாதிரி தெரியணும், இல்லை வெல்வெட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஃபினிஷுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் கிடைக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டியூயி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து லைக் ரொம்ப ஒரு ஆயிலி ஃபினிஷாக இருக்கும், ஆயிலி லுக் மாதிரி இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவே வந்து இந்த சாட்டன், வெல்வெட் இந்த மாதிரி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக தெரியும் பார்க்கறதுக்கு, நேச்சுரல் ஸ்கின் டோன் மாதிரி இருக்கும். இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணும், ஹாலிவுட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா மேட் சூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஃபினிஷ்க்கும் ஒரு லுக் உங்களுக்கு வரும். எந்த மாதிரியான லுக் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வாங்கணும்னா அவங்க பவுடர் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவுடர் ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. லூஸ் பவுடர், பேக்ட் பவுடர், பிரெஸ்டு பவுடர். அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு லூஸ் பவுடர் லைட்டா போடுவோம் பிகாஸ் ஆயிலி கவர் பண்றதுக்கு. பட் இதுவே ஆயிலி ஸ்கின் பீப்புள் என்ன பண்ணிடலாம், பவுடர் ஃபவுண்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் கூட ஒரு ஷேட் லைட்டரா வாங்குங்க. அதை நீங்க ஒரு ஷேட் கம்மியா வாங்கினாலும் நீங்க ரொம்ப டார்க்கா தெரிவிங்க. ஸோ அதை நீங்க வந்து மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல நான் ஆல்மோஸ்ட் ஃபவுண்டேஷன் எப்படி வாங்கணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.